அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னும் சில தினங்களில் தேர்தலுக்கான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தேர்தல் கூட்டணி கணக்குகளை இறுதி செய்து கொண்டிருக்கின்றது அரசியல் கட்சிகள். தேர்தல் பிரச்சாரங்களை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அரசியல் தலைவர்கள் பேசுகின்ற பேச்சு ஒன்றும் கவனம் பெறக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இன்றைய தினம் ஒரு நிவாரண நிதி வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு பேரிடர் நிவாரண நிதியாக ₹1 கூட தரவில்லை, கேட்டால் ஆணவமாக பதிலளிக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ற குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்காமல் இருக்கின்றது. ஆனால் தேர்தல் வருகின்றது. இந்த தேர்தலை சமாளிக்கப் போவது எப்படி? தேர்தலை சந்திக்க வேண்டுமே, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்கின்ற பயம் கூட பாஜகவுக்கு இல்லை என்று முதல்வர் தெரிவித்திருக்கின்றார். இதை குறித்து தான் பேசவிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அரசியல், இதை குறித்து பேச போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கின்ற விருந்தினர்களை தற்போது வரவேற்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள், திமுகவை சேர்ந்த தமிழ்கா அமுதரசன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு பிரியன், பத்திரிகையாளர் திரு CS கோட்டீஸ்வரன் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன், இணைந்திருக்கின்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் சார்ந்து போகிறதற்கு முன்னதாக திரு பிரியன் உங்கள்கிட்ட தொடங்கிடலாம்னு நினைக்கிறேன். அடிப்படையில் முதலமைச்சர் பாஜக மீது குறை சொல்வது இது நீண்ட காலமாக அவர் சொல்லிட்டு வர்றது தான் நிதி கொடுக்கலன்றது. ஆனால் தற்போது இந்த தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முதல்வருடைய பேச்சை நீங்கள் பார்ப்பது? அதாவது தமிழகத்துடைய அந்த நிதி நிலைமை ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெயினாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது. அதுலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்காங்க. நிதி பற்றாக்குறையெல்லாம் குறைக்கிற மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்காங்க. இவ்வளோ கஷ்டம் இருந்தால் கூட இந்த பட்ஜெட்டில் புதுசாக 2 ஸ்கீம்ஸ் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. புதுமை பெண் ஆகட்டும், அந்த விஷயங்கள், பிரேக்ஃபாஸ்ட் போடுற ஸ்கீம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தாயுமானவன் புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அந்த மாதிரி வீடு கட்டுற கனவு இல்லம், கலைஞர் கனவு இல்லம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாட் எவர் மேபி தி ஃபினான்ஷியலாக என்ன பிரச்சனை இருந்தாலுமே வரப்போகிற 24-25 நிதியாண்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபைனான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலான்ற ஒரு அந்த ஒரு திட்டத்தோட செயல்படுற பார்க்குறோம். 1,13,00,000 பேருக்கு அவங்க ₹1000 பெண்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு பெரிய பலனாக இருக்குது. ஸோ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், அந்த டிசம்பர் மாதம் அடித்த இங்கே 4 டிஸ்ட்ரிக்டில் அங்கே 4 டிஸ்ட்ரிக்டில் அடித்த புயல், பெருவெள்ளம், மழை, இதில் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தா கூட, அந்த ஒதுக்கி வச்சிருக்கிற நிதியை கொடுத்தா கூட, அடுத்ததாக ஸ்பெஷலாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மோசமாக டேமேஜ் ஆன நிலையில் ஸ்கூல் ஆகட்டும், சாலைகளாகட்டும், வீடுகளாகட்டும், இல்லை பயிர் விஷயங்களாகட்டும், இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அந்த குழு பார்த்துட்டு ஒரு 37,000 கோடி இவங்க கேட்டதுக்கு குழு அமிச்சாங்க. குழு போயே கிட்டத்தட்ட 1.5 months மேலே ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 months ஆகுது. இல்லை, நம்ம இந்த விஷயங்கள் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதாவது பேரிடர் நிவாரண நிதியை கொடுக்கலன்றது இதே ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டா, அரசியல் ரீதியாக ஒரு தொடர்ச்சியாக பொலிட்டிக்கல் பாயிண்ட்டுங்க. அதான் அவர் பேசுகிறார். அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி தூத்துக்குடியில் அவர் பல்வேறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணிவிட்டு அதில் எல்லோருமே இருக்காங்க. மீனவர்கள் இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்க, எல்லோருமே இருக்காங்க. ஸோ இவர்கள் நீங்கள் ஒரு பைசா கொடுக்கல அப்படின்றது வலியுறுத்தி சொல்கிறார். ஏன்னா தேர்தல் வரும்பொழுது மத்திய அரசுக்கான ஒரு தேர்தல், இது நடுவில் 2 தடவை பிரைம் மினிஸ்டர் போயிருக்கார். நாளைக்கு ஒரு தடவை பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் வராரு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2 தடவை போயிருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க உங்ககிட்ட சாதுரியமாக இருந்தால் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வர சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் நாங்கள் சாதுரியமாக தான் இருக்கோன்றதை காமிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஒரு ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, இப்போ செலவழிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு மத்திய அரசு, ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற மத்திய அரசு, ஒரு பைசா கூட ஒரு குழு அமைச்சு நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே இருக்கிற எம்பிக்கள்லாம் போய் அமித்ஷாட்ட சொல்லியும் நீங்கள் ஒரு பைசா கூட நீங்கள் எதுவும் கொடுக்கல அப்படின்னா, அது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஓரவஞ்சனையோட ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்னு பார்க்குற மாதிரியான ஒரு அந்த அணுகுமுறையை தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கையாளுறீங்கன்ற விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இல்லையா? அது கொண்டு போறாரு. அப்ப இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? பிரதமர் வர்றாரு, அரசியல் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் மீது உள்ள அக்கறை காரணமாக, தமிழ்நாட்டு மக்கள் மீது உள்ள அக்கறை காரணமாக மத்திய அரசு இந்த மாதிரியான ஒரு ஓரவஞ்சனை செய்கிற போது அதை மக்களிடம் எடுத்து சொல்வது ஒரு முதலமைச்சரோட கடமை. அதை அவர் செய்கிறார். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு 14லேருந்து 23 வரையே நாங்கள் 6,30,000 கோடி கொடுத்தோன்னு நிர்மலா சீதாராமன் சொல்லலாம். எனக்கு 6,10,000 கோடி தான் கூட சொல்லலாம்.
அதெல்லாம் வந்து அந்த திட்டங்களுக்கான விஷயங்கள், அதெல்லாம் திட்டங்களுக்கும் சேர்த்து கொடுக்குறீங்க. மத்திய அரசோட எந்த திட்டம் எடுத்துக்கோங்க சார், PMAY எடுத்துக்கோங்க, ஜல் ஜீவன் எடுத்துக்கோங்க, பயிர் காப்பீடு எடுத்துக்கோங்க, இல்லை பாரத் ஆயுஷ்மான் எடுத்துக்கோங்க, எந்த ஸ்கீமெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க சார், எல்லாத்துலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் இல்லாமல் இருக்காது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் 50%, 40%, ஏதோ ஒரு வகையில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் இருக்கும். ஆனால் நீங்கள் போடுற விளம்பரங்கள்லாம் என்ன போடுறீங்க டிவியில், எல்லாமே ஏதோ பிரைம் மினிஸ்டர் கொடுக்காம மாதிரி போட்டுருக்கீங்க. அது எந்த விதத்தில் கரெக்டு? PMAYல 50% இருக்குது சார், ஜல்ஜீவனில் 50% இருக்குது சார். குடிநீர் பிரைம் மினிஸ்டர் தான் கொடுத்தாரா? ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் அதில் இல்லையா? உங்க படத்தை மட்டும் போட்டு எப்படி நீங்க விளம்பரம் பண்றீங்க? அதுல அது எந்த விதத்தில் மோடிகா கேரண்டி அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்றாங்க. ஒரு வீட்லயும் குடிநீர் கொடுப்பது மோடின்னு இருக்கு ஸ்டேட் கவர்மெண்டோட பார்ட்டிசிபேஷன். சரி, அதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? பிரதமர் வர்றாரு, தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் வர்றாங்க, ஆனா நிதி எங்க வந்து அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்கறாரு. மீதி 50% ஸ்டேட் கவர்மெண்ட் தானே சார் வந்து ஜெனரேட் பண்றாங்க. அந்த நிதி அவங்களோட ஃபண்ட்ஸ்ல தானே கொடுக்குறாங்க. அப்ப அவங்க எப்படியோ மேனேஜ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு பைசா கூட கொடுக்காத நீங்க யூ ஆர் கலெக்டிங் 100 ரூபாய் கலெக்ட் பண்ணீங்கன்னா 59% நீங்க வச்சுக்கிறீங்க, 41% தான் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க மாநிலத்துக்காக. அது 59% வந்து நீங்க வச்சுக்கிற விஷயங்கள்ல வந்து நீங்க கலெக்ட் பண்ற அதுக்கு மேற்படி இந்த வரி வருவாய் தவிர மேல செஸ் சர்சார்ஜ் போட்டு லட்சக்கணக்கான கோடி கலெக்ட் பண்ணி நீங்களே அதை வச்சுக்கிறீங்க, மாநிலத்துக்கு கொடுக்கறது கிடையாது. சோ நீங்க வச்சுட்டு நீங்க விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்க, வேற பல ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்க, நீங்க பணத்தை அதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், மத்திய அரசு கடன் வாங்கினா அது வந்து உத்தமமான நல்ல விஷயங்கள் செய்யறதுக்காக கடன் வாங்குது, மாநில அரசு கடன் வாங்கினா அது வந்து ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு கடன் வாங்குதுன்ற மாதிரியான மோசமான பிக்சரை நீங்க கொடுக்குறீங்களே, இது எந்த விதத்துல சரி? சரி திரு ஆசீர்வாதம் அமைச்சர், ரெண்டு விஷயம் பிரியன் அவர்கள் சொல்றதுல, ஒன்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்வதற்கு தொடர்ச்சியாக பாஜக தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள், பிரதமர் எல்லாம் வர்றாங்க, ஆனா நிதி வரமாட்டேங்குது என்பது ஒன்று. இரண்டு, மாநில அரசு பங்களிப்போடு பல திட்டங்கள் இருக்கின்றது, அந்த திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு பேரு இல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பேரு, மோடிகா கேரண்டின்னு சொல்லி தொடர்ச்சியாக விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு. அதுல எல்லாம் மாநில அரசோட பங்களிப்பு இருக்கு, மாநில அரசின் பங்களிப்பை அபகரிக்க பாக்குது அப்படின்ற ஒரு துணியில பிரியன் தனது முதற்கட்ட பார்வை வைக்கிறார். வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு உள்ள இந்த தலைப்புல இருந்து நான் போக விரும்புறேன். இந்த கேள்விகளுக்கு நான் என்னோட ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ்ல நான் அதுக்குரிய பதிலையும் நான் இந்த நீங்க ரெண்டு கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்றேன். ₹1 கூட நிதியும் தராமல் தேர்தலை எதிர்கொள்ள பயமும் இல்லாமல் இருக்கிறது மத்திய அரசு. இது வந்து மாநில முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதுல தேர்தலை எதிர்கொள்ள பயமும் இல்லாமல் இருக்கிறது மத்திய அரசு. எங்களுக்கு எதுக்கு சார் பயப்படணும்? நாங்க என்ன ஊழல் செஞ்சோமா? ஊழல் செஞ்சுட்டு ஒரு அமைச்சர் வந்து பதவி இழந்துட்டு உட்காந்துருக்காரு, இன்னொரு அமைச்சர் வந்து ஜெயில உட்காந்துருக்காரு. அது மாதிரி எங்கள்கிட்ட வந்து அது மாதிரி எந்த ஒரு ஊழலுமே செய்யலையே. நாங்க ஏதாவது குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா? தாத்தா மகன் பேரன் எல்லாருமே சேர்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா? அது மாதிரி எங்களுடைய கட்சியில அது மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி ஒண்டிக்கிட்டே நாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொன்னு கேட்கிறேன், நாங்க என்ன ஏதாவது வந்து கஞ்சா கடத்திட்டு 2000 கோடி ரூபாயில இன்னைக்கு மாட்டிக்கிட்டு அவங்களுடைய ஒரு முக்கியமான நிர்வாகிய பல்வேறு விஷயங்களை நாம் தொடர்பு படுத்தி நாம் பேசுறது வந்து இது ஒரு சரியான விவாதத்திற்கு விக்கிறாது. ஒண்ணுமில்ல, நாம இந்த கஞ்சா கடத்தல கொண்டு வந்து நீங்க திமுகல வந்து சேர்த்தீங்கன்னா அதானி துறைமுகத்துல டன் கணக்குல, அதானி துறைமுகத்துல குஜராத்ல டன் கணக்குல பிடிப்பட்ட போதைப் பொருள் வந்து அதற்கு எல்லாம் பிரதமரோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியோ பொறுப்பேற்க முடியுமா? அது எப்படி தவிர அதே மாதிரி தானே இது நம்ம எல்லா பல்வேறு விஷயங்களை கனெக்ட் பண்ணக்கூடாது. இல்ல நீங்க வந்து ஏன் திமுகவுடைய பிரதிநிதி மாதிரி நீங்க பேசாதீங்க. திமுக பிரதிநிதி இல்ல ஆசீர்வாதம் ஆச்சாரி. திமுக சார்பான கேள்விகள் தான் உங்கள்ட்ட வைக்கணும். பாஜக சார்பான கேள்விகளை நான் திமுக கிட்ட வைப்பேன். நீங்க வந்து என்ன மாதிரியான கேள்வி கேட்கணும்ன்றது நீங்க சொல்லாதீங்க ஆசீர்வாதம் ஆச்சாரி. இல்ல நாட் அட் ஆல். நீங்க வந்து உங்களுடைய நடுவரான ஒரு பணியை நீங்க செய்யுங்க. ஆமா, அதை செய்வேன். தமிழ்க்கு அமுதரசன் அந்த கேள்வியை கேட்கலன்னா நீங்க விவாதம் நிறைவடையும் போது நீங்க சொல்லுங்க. உங்களிடம் நான் எதிர் கேள்விகளை வைக்க வேண்டியது தான் என்னோட பொறுப்பு. இல்ல நான் என்னை பேசவே விடல. நான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நான் கிளம்ப இறங்கி இருக்கேன். பால் கூட நான் ஃபேஸ் பண்ணல, அதுக்குள்ள நீங்க வந்து அவுட் பண்றீங்க. முதல்ல நான் மக்கள் இந்த நிகழ்ச்சியை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்களுடைய நிர்வாகியை சஸ்பெண்ட் கூட பண்ணாம நேரடியா டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் முக்கியமா போதைப் பொருள் கடத்தல்ல. இதுதான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கடந்த 10 வருடம் ஒரே ஒரு வேண்டுகோளா கூட நான் வைக்கிறேன் ஆசீர்வாதம் அமைச்சர், ஒரே ஒரு வேண்டுகோளா கூட வைக்கிறேன். நாம் பல்வேறு திமுக மீது குறை சொல்வதற்கு சின்ன சின்ன விஷயங்களோ பெரிய பெரிய விஷயங்களோ 1000 விஷயம் இருக்கும். அதே மாதிரி பாஜக குறித்து பேசுவதற்கு 1000 விஷயம் இருக்கும். அதையெல்லாம் பேசணும்னா விவாதம் திசை திரும்பி போயிடும். இன்னைக்கு தலைப்பு
நிதி கொடுக்க மாட்டேங்குது மத்திய அரசு. ஆனால் தேர்தலை இங்க சந்திக்க வருது. அந்த தலைப்புக்குள்ள நம்ம பேசுவோம், அப்பதான் சரியா இருக்கும். அந்த தமிழினே நான் அந்த தலைப்பை நீங்க வச்ச தலைப்பை வச்சுதான் நான் பேசுறேன். நான் என்ன புதுசா இன்னொரு தலைப்பைய கொண்டு வந்து பேசுறேன்? இன்ஃபேக்ட் நான் எதிர்பார்த்தது இன்னைக்கு உங்களுடைய புதிய தலைமுறையில இந்த போதைப் பொருள் கடத்தலை பத்தி தான் தலைப்பை வைப்பீங்கன்னு நினைச்சீங்க. உங்களுடைய கோஆர்டினேட்டர் பேசி இல்ல சார் அந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுனதை வச்சுதான் பண்றோன்றதுனாலதான் அதை நான் கோடிட்டு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளிட்டேன். ஏன்னா மக்களுக்கு புரியணும் என்னன்னு. இவங்க தொடர்ந்து எங்களை பத்தி அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்ப இவங்களுடைய வண்டவாளத்தையும் நாங்க தண்டவாளத்துல ஏற்றணும். அது என்னுடைய கடமை. அடுத்ததாக திரு பிரியன் அவர்கள் சொல்றாரு பாத்தீங்களா, அதாவது மத்திய அரசோட பணம் மாநில அரசோட பணமும் இருக்கிற அந்த திட்டங்கள்ல இவர் மோடி அவர்களுடைய படம் இருக்கிறது. நான் ஒண்ணு கேட்கிறேன், போன ஒரு மாசத்துக்கு முன்பாக இவங்களுடைய ஒரு உலக முதலீட்டாளர்கள் ஈர்ப்பு மாநாடு ஒண்ணு நடந்துச்சு. அதுல இன்னைக்கு கூட அவங்க ஒரு கம்பெனியோடைய ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உடைய ஒரு ப்ரோக்ராம் அவங்களுடைய ஃபேக்டரியோட இனாகுரேஷன் நினைக்கிறேன் அது பண்ணாங்க. நான் ஒண்ணு கேள்வி கேட்கிறேன், இப்போ இவங்க ஒரு திட்டம் இதுக்காக இந்த முதலீட்டாளர்களை கொண்டு வந்திருக்காங்க. என்ன இந்த முதலீட்டாளர்களுக்கு இவங்களால தனிப்பட்ட முறையில் ஏதாவது பண்ணிட முடியுமா? மத்திய அரசு அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும், மத்திய அரசு அதுக்கு என்வரன்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கணும், மத்திய அரசு அதுக்கு ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் கொடுக்கணும், மத்திய அரசு எஃப்டிஏ கிளியரன்ஸ் கொடுக்கணும். சோ மத்திய அரசு இல்லாம அப்ப நீங்க இவங்க ஸ்டிக்கர் போட்டுவிட்டு எல்லாமே அவங்களே திரு ஆசீர்வாதம் அமைச்சர், நீங்க ரெண்டு பக்கமும் விளையாடுறீங்க. ஆசீர்வாதம் அமைச்சர், ஒரு தப்பு நடந்ததுன்னா அந்த தப்புக்கு எல்லாம் திமுக தான் காரணம் சொல்றீங்க. சரி, போதைப் பொருள் கடத்தினாங்கன்னா போதைப் பொருள் மாநில அரசு நினைச்சா கொண்டு வந்துட முடியுமா? இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் எப்படி சார் வந்தது? கட்டுப்பாடு என்ன சார் பண்ணுது? நமது நாட்டின் எல்லைகள் யார் கட்டுப்பாட்டுல சார் இருக்கு? அப்ப மத்திய அரசு தான் தவறு நம்ம சொல்ல முடியுமா? அதை நீங்க ஏத்துக்கொள்வீங்களா? முதலீடு ஈர்க்குதுன்னா அதெல்லாம் மத்திய அரசு மட்டும் தான், மாநில அரசு டிக்கெட் போடுதுன்னா அது எப்படி சரி நீங்க சொல்வது? அவருடைய கூட்டாளி தான் மாட்டிட்டு இருக்காரா? இதை நீங்க தெளிவுபடுத்துங்க. அவர் திமுகவை சேர்ந்தவரே, திமுக இன்னைக்கு அவரை நீக்கி இருக்குது. அதை நான் சொல்றேன். இதே நான் குஜராத்ல 330 கோடி போதைப் பொருள் பிடிச்சிருக்காங்க சார். நேத்து குஜராத்ல 330 கோடி போதைப் பொருள் பிடிச்சிருக்காங்க. அதாவது போதைப் பொருள சார் யார் துறைமுகத்துல ஒரு வருஷத்துல இறக்குமதியான கஞ்சாவை இப்ப ஹீரோயின் இன்னைக்கு தலைப்புக்கு வந்துரும். இன்னைக்கு தலைப்புக்கு வந்துரும். ஆசீர்வாதம் அமைச்சர், இன்னைக்கு தலைப்புக்கு வந்துரும். சோ இப்போ நான் அடுத்தது இதான் என்ன கேட்டேன்னா, முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது. தொடர்ந்து நீங்க அதானி அம்பானி ஈவன் பிரியன் அவர்கள் கூட சொன்னாங்க, அந்த முதலீட்டர் மாநாட்டுல அம்பானி அவர்கள் கலந்துக்கலையா? அதானி அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசலையா? ஏன் இது மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அதாவது ஒரு கோயபிள்ஸ் ட்ரூத்னு நாங்க அதானிக்கும் அம்பானிக்கும் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. உண்மையை சொல்ல போனா உங்களுடைய திமுகவுடைய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த ராஜா தான் அதானியோட முதல் ஃபைலுக்கு 2004 நீங்க கிட்டத்தட்ட 10 நிமிஷமா நீங்க பேசியிருக்கீங்க. ஆனா 10 நிமிஷத்துல இந்த மத்திய அரசு நிதி கொடுக்கலன்றதை நீங்க அட்ரஸ் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கான நீங்க முயற்சி கூட எடுக்கல. I am ready to speak. ஆனா அதே சமயத்துல நீங்க இந்த கேள்வியை மடைமாற்றீங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். அதாவது ஒரே கேள்விதான் சார், மத்திய அரசு நிதி பத்தி பிரியன் கேட்ட கேள்விதான், நான் கேட்க கூட இல்ல. அதேதான் சொல்ல வரது சார். நிதி அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் எந்த அளவுக்கு 6,996,000 கோடி ரூபாய் நாங்க கொடுத்திருக்கோம். இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் மத்திய அரசு ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் அது பண்ணுது. முழுக்க ஃபைனான்ஸ் கமிஷன் தான் இதை முடிவு பண்ணுது. ஆனா இவங்க அதே ஃபைனான்ஸ் கமிஷன்ல போய் என்ன பேசணும்? ஒரு காலத்துல பிளானிங் கமிஷன்ல மாநில அரசுகள் அங்க பிளானிங் கமிஷன்ல நின்னுகிட்டு பிச்சை எடுத்த ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கு பிறகுதான் அதை ப்ராப்பரா அந்த பிளானிங் கமிஷனை நீக்கி ஆயோக்னு மாத்தினதுக்கு பிறகு ஃபைனான்ஸ் கமிஷன் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அதுல அவன் கொடுத்துக்கிற ஃபார்முலாவில மீறி எதுவுமே பண்ண முடியாது. அதையும் மீறி 10,76,000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் கடந்த 10 வருடங்களாக திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இல்ல ஒரு நிமிஷம், அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் யாத்திரையை ஆரம்பிக்கும் பொழுதே தன்னுடைய வெள்ளை அறிக்கையை அவர் சமர்ப்பித்துள்ளார். 10,76,000 கோடி ரூபாய் இந்த தாண்டி அந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். அதை பத்தி நம்ம பேசலாம். திரு அமுதரசன், பல்வேறு இதுல நிதி ஆயோக்ல நீங்க கௌரவமா அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதியை வாங்கிட்டு போலாம். ஜெயலலிதா கூட ஒரு தடவை பிளானிங் கமிஷன்ட்ட போய் கேட்டு எங்க நிதியை எங்களுக்கே செலவு பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு வெளிநடப்பு செஞ்சாங்க. அந்த மாதிரி நிலைமை இல்லை, கௌரவமா நாம் போய் வாங்கலாம், அந்த நிதியெல்லாம் கொடுத்துட்டோம்னு சொல்றாரு.
முதல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரக்கூடிய பாஜகவின் கிட்ட நேரடியாக அந்த நிதி தொடர்பான பகிர்வு கேட்கும் பொழுது இப்போ தேர்தல் நெருங்குற சமயத்தில் மட்டும் கேட்கல, ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா பாஜக தர மறுக்குது. ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களினுடைய வளர்ச்சி தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநரே அதெல்லாம் பேசியிருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம டைரக்டாக ஃபைனான்ஸ் கமிஷனுக்குள்ளார வரேன். ஏன்னா மோடி பிரதமராக ஆன உடனே இப்போ அந்த ஃபைனான்ஸ் கமிஷனுடைய செயலாளராக இருந்தவர் பிவி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர், அவர் ஃபைனான்ஸ் கமிஷனோட ஹெட்டாக இருந்த ஒய்வி ரெட்டி அவருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் நடந்த கான்வர்சேஷனை பற்றி பேசியிருக்கிறாரு. இவங்க சொல்றாங்க ரொம்ப யோகியமான முறையில் பிரைம் மினிஸ்டர் வந்து தாராள மனசோட தயாபர மனசோட நாட்டு மக்களுக்கு அப்படியே அள்ளி கொடுத்துட்டாரு, ஃபைனான்ஸ் கமிஷனை சீரழிக்கணும் அப்படிங்கிற ஒற்றை முடிவோட மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய அந்த நிதியினுடைய பங்கீடு சதவீதம் அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன கொடுக்குன்னா 32% இருந்து 44% நீங்க அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லுது. 45% 2015 இந்த பட்ஜெட் தாக்குதலுக்கு முன்பாக. ஆனா மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா அவ்வளவுலாம் தர முடியாது, 33% அதை குறைக்கிறாரு. ஃபைனான்ஸ் கமிஷன் சுதந்திரமாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு, அப்படி அதை வந்து தலையிடுறாரு. தலையிட்டு அதற்கு ஃபைனான்ஸ் கமிஷன் ஒத்துழைக்கல உடனே பட்ஜெட் தாக்குதல்ல நாடாளுமன்றத்துக்குள்ளார 2 நாள்ல தயாரா இருக்குது பட்ஜெட். அந்த நாடாளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் பேசினது இன்னமும் இருக்குது, நீங்க எடுத்து பாருங்க. நாங்க கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் 45% அதை வந்து பெரிய அளவுல நாங்க கொடுக்க போறோம். அப்படி கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சுக்கிறதுக்கு மாநிலங்கள் கிட்ட அந்த கருவூலமே இல்ல, அவ்வளவு பணத்தை நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்ன மோடி அதன் பிறகு இந்த 10 ஆண்டுகள்ல இந்த செஸ் வரி சர்சார்ஜ் வரி சொல்றாங்கல்ல, மாநிலங்களுக்கு அந்த வரியினுடைய பங்கீட்டை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அது ஒன்றிய அரசு கிட்ட போக போகுது. அந்த பர்சன்டேஜ் 10% இருந்து 20% வந்து அதிகமாகி இருக்குது. அப்ப இந்த கொஞ்சம் கொஞ்சமா மாநிலங்களினுடைய வரி வருவாய அபகரிக்கக்கூடிய வேலையை ஒன்றிய அரசு செஞ்சிட்டு இருக்கு. அதோட நிறுத்தல, குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்துக்காக செலவிடுவோம்ல அந்த தொகை குறைச்சிருக்காங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுப்போம்ல ஊட்டச்சத்து, அது தொடர அந்த பங்கை குறைச்சிருக்காங்க. ஆசீர்வாதம் ஆச்சாரி என்ன சொல்றாரு, ஒரு வெள்ளை அறிக்கையை அண்ணாமலை கொடுத்திருக்காரு, 10 லட்சம் கோடி கடந்த 10 வருஷமா கொடுத்திருக்காருன்ற ஒரு அண்ணாமலை அத்தன்டிகேட்டட் பர்சன் கிடையாது. அண்ணாமலை சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் எதுவும் சரியானது கிடையாது. இன்ஃபேக்ட் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுச்சு. அந்த வெள்ளை அறிக்கை நீங்க வச்சு பாத்தீங்கன்னா 1000 ஓட்டு அந்த வெள்ளை அறிக்கையில ஒரு டேட்டா கிடையாது. அந்த வெள்ளை அறிக்கையில கற்பனை கதைகள் எப்படி எழுதுறாங்களோ புனை சுருட்டுகளா அதுல வந்து எழுதி வச்சிருந்தாங்க. அதனால ஒன்றிய அரசு என்ன விஷயம் நீங்க சுட்டி காட்டினீங்கன்னா அது ஆசீர்வாதம் ஆச்சாரி என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சோ ஒன்றிய அரசு சார்பா அவர் என்ன பேசுறாரோ அந்த மாதிரி 19 செய்திகள் தான் இருந்ததே தவிர அதை தாண்டி ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிச்ச வெள்ளை அறிக்கையிலேயே சரியான தரவுகளோ சரியான புள்ளி விவரங்களோ எதுவுமே கிடையாது. அது நாடாளுமன்றத்திலேயே எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே சொல்லி காமிச்சாங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க, நம்ம அதை ஆசீர்வாதம் வச்சிட்டு. அதாவது 1-2 ஓட்டையா இருந்தா பரவாயில்ல, மொத்தமுமே ஓட்டை தான். அவங்களுடைய சொன்னதுல ஒரே ஒரு விஷயம், எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்து கடைசி சொல்யூஷன் ராமர் கோயில் கட்டிடம் எல்லாமே சரியாயிடுச்சு, அதனால ஃபைனான்ஸ் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது அதனுடைய கன்க்ளூஷனா இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் கூட சொல்லக்கூடிய அளவிற்கு தகுதி வாய்ந்த பாயிண்டா கிடையாது. மாநிலங்களுக்கு என்ன எதுக்காக மாநிலங்கள் போய் கையேந்து நிக்கணும், தமிழ்நாடு எதுக்காக போய் கையேந்து நிக்கணும்? ஒண்ணும் இல்ல, இது அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் போதும் ஜிஎஸ்டி வரி தொடர்பான கூட்டத்தில் போகும் பொழுது அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்தவர்கள் 21 பக்கம் சப்மிட் பண்ணாங்க. அதுல 18 பக்கம் அன்னைக்கு அவங்க கூட்டணியில இருந்தவங்க 18 பக்கம் தமிழ்நாட்டிற்கு நிதி தரணும் அப்படிங்கறத வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வெளில வந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னாரு. தொடர்ந்து இப்ப நம்ம இந்த கடந்த 2014 இருந்து கடந்த ஆண்டு வரைக்கும் நாம கொடுத்திருக்கக்கூடிய வரியினுடைய பகிர்வு 5,16,000 கோடி. ஆனா நமக்கு வந்திருக்கிறது 2,14,000 கோடி. அப்ப கொடுக்கிற அமௌண்ட் மொத்தமா நீங்களுக்கு திரும்பி வந்துருமா அப்படின்னா, அப்ப மற்ற மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா 2,24,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க, திரும்பி வந்தது 9,16,000 கோடி ரூபாய் வந்திருக்குது. அப்ப பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியா உங்களால கையாள முடியுது, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு முறையாக கையாள முடியுது அப்படின்னா, சார் சொன்னது போல மிக கொடுமையான ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர்
மினிஸ்டர் எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாருக்கும் பொதுவான பிரைம் மினிஸ்டரா இருக்கணுமா இல்லையா? 2021 ஜனவரியில குஜராத்ல ஒரு சாலை விபத்து பனிமூட்டத்தின் காரணமா அந்த பனிமூட்டத்தின் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு உடனடியாக டெல்லியில இருந்து பிரைம் மினிஸ்டர் நேரடியாக குஜராத்துக்கு வந்து அவங்களுக்கு நிதியுதவி, அவங்களுக்கு இரங்கல் தீர்மானிச்சாரு. இங்க தமிழ்நாட்டுல 10 ஆண்டு காலமா எவ்வளவோ பேர் செத்து மடிறாங்க, எத்தனையோ புயல் வந்துருச்சு. நாம வந்து நீங்க வரலனாலும் பரவாயில்ல, நீங்க நிதியாவது கொடுங்க அப்படின்னு சொன்னா நாங்க அதை பத்தில எங்களுக்கு கவலை இல்ல, தமிழ்நாடு எப்படி போனாலும் அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம்னா அப்ப இந்த பிரைம் மினிஸ்டர் யாருக்கான பிரைம் மினிஸ்டர், இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி? சரி கோடீஸ்வரன், ஒரு விஷயம் இதுல நிதி சம்பந்தமான விவாதங்களை தாண்டி இதுல ஒரு அரசியல் கணக்கை குறித்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் குற்றச்சாட்டுவதை பார்க்கும் பொழுது அமுதரசன் சொல்றதையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா, தமிழ்நாடு பாஜகவுக்கு ஓட்டு போடல, அதனால உங்களுக்கு நிதி கொடுக்கல அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குதா? பாஜகவுக்கு வாக்கு செலுத்தினா ஒருவேளை நிதி அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற பிரச்சாரங்களை பல தலைவர்கள் பல மாநிலங்களில் வச்சிருக்காங்க. அந்த பிரச்சாரங்களும் அதுல உண்மை இருக்குதா? இதை எப்படி பார்க்க? ரொம்ப ஒரு டீட்டெயிலான கேள்வி இது. மேலேருந்து பார்க்கும்போது அது தெரியாது. பட் நீங்கள் கேட்ட கேள்வியில் நிறைய நுனி அரசியல் இருக்குது. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவர் எந்த கட்சி, அவர் முதலமைச்சர், அவர் கொள்கைன்னு அதெல்லாம் விட்டுருங்க. அவர் என்ன கேட்டார்? காசு கேட்குறாரு. யாருக்கு கேட்டார்? அவர் வீட்டுக்கு எத்தனை பொறுத்து கேட்டாரா? தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கேட்டாங்க. மக்களுக்கு பணம் கேட்கும்போது குறுக்கில் அரசியல் பண்ணுறது யார் பண்ணாலும் அது தப்பு. ஸோ ரைட்டு. இப்போ இது வந்து முதல் பார்வை. இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பணம் வந்து மத்திய அரசுலேருந்து வரலன்றது தமிழ்நாடு ஒண்டி சொல்லலை. வெஸ்ட் பெங்கால் அம்மையார் முதலமைச்சர் அப்போ இருந்த ஜெயலலிதா காலத்திலே இந்த குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். அதுக்கு தாண்டி வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களும் இந்த குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. எதற்கு வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு பெண் தலைவர்கள் வந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த 2 பேருமே மாறி மாறி மத்திய அரசை எப்பயுமே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா 2023 டிசம்பரில் 1 லட்சம் கோடி வெஸ்ட் பெங்காலுக்கு வர வேண்டிய தொகை, தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் 1.2 லட்சம் கோடி வர வேண்டிய தொகை. அதாவது இவங்க எல்லாம் இந்த ஜிஎஸ்டி மாற்றி, வேல்யூ ஆடட் டேக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டி மாற்றி, ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து அந்த கமிஷன்லாம் மாற்றி இவங்க பண்ண அந்த சேஷ்டைனால, பண்ண அந்த காரியங்கள்னால மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதுனால நிறைய மாநிலங்களுக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே வந்து வர வேண்டிய பணம் வராமல் போயிடுச்சு. அந்த காசை இன்னி தேதி வரலாம் மத்திய அரசு கொடுக்கல. கர்நாடகத்துக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பிரகாரம் 1.837 லட்சம் கோடி அவங்களுக்கு வந்து வர வேண்டிய பணம் மத்திய அரசு வந்து வரல. அப்போது ஒரு ஸ்டேட் ஒண்டி சொல்லலை, ஊரில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் சொல்லுது. இதில் வந்து டெல்லியையும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னொன்று கொடுத்தாங்க, பட்ஜெட் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ சொல்கிறேன், அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் ஸ்பீச்சு வெப்சைட்டில் இருக்குது. 4 விஷயத்தில் அது பதிவாயிருக்கு. பட்ஜெட் அட் கிளான்ஸு, மினிஸ்டரோட ஸ்பீச்சு, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட் வைஸு, யூனியன் டெரிட்டரிஸ்னு. இதில் தமிழகம்னு சொல்லிட்டு இல்லை தமிழ்நாடுன்னு போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். தமிழ்நாடுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எத்தனை பட்ஜெட்டு, எத்தனை ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்காங்கன்னு நீங்கள் தேடிங்கன்னா கிடைக்காது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொத்த இந்தியாவுக்கு நாங்கள் ஹெல்த்துக்கு இவ்வளோ துறை வாரியாக போட்டுட்டு மாநிலத்துக்கு போகிற பணத்தை இருட்டடிப்பு செஞ்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் மத்திய பிரதேசத்துக்கு நாங்கள் இதை செய்கிறோம், டெல்லிக்கு நாங்கள் இதை செய்கிறோம், தமிழகத்துக்கு நாங்கள் இதை செய்கிறோம்னு சொன்னீங்கன்னா அந்தந்த ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகள் எங்கள் மாநிலத்துக்கு என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்பாங்க. கடந்த கால பட்ஜெட்லலாம் பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம், மாநிலத்தோட ரெஃபரன்ஸ் வரும். அதே மாதிரி ரயில்வே பட்ஜெட் எடுத்தீங்கன்னா இந்த ட்ரெயினை நாங்கள் இந்த ஊருக்கு விட போகிறோம். ஒன்றும் நாங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு கொடுத்துருந்தா அந்த கன்செஷனே தூக்கிட்டாங்க. இவங்க வயசானவங்க 60-65 வயசு ஆகுது, முடியல, பிள்ளைங்க காவல, ட்ரெயினில் போனால் சலுகை, அதை வந்து வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல. ஆனால் பேசும்போது என்ன சொல்கிறோம், மக்களுக்கு நிறைய கொடுக்குறோம். விவசாயிக்கு இந்த பிஎம் கிசான் ஸ்கீமில் என்ன சொல்கிறாங்க, இப்போ ஆதார் லிங்க் ஆகல, அதனால பணம் கொடுக்க முடியாதுன்னு தள்ளி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன சொல்கிறாங்க, தமிழகம் எடுத்தால் திமுக அரசு கொடுக்கல, கர்நாடகா எடுத்தால் காங்கிரஸ் அரசு கொடுக்கல, கேரளா எடுத்தால் கம்யூனிஸ்ட் அரசு கொடுக்கல அப்படின்னு அந்தந்த மாநிலத்தில் எந்தெந்த ஆட்சி இருக்கோ அதை சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அரசு சரியில்லை. நீங்கள் மத்திய அரசு தகப்பஸ்தானம் தானே, மொத்த இந்தியாவுக்கு நீங்கள் தானே பிரதமர். ஏன் உங்களுக்கு டெக்னாலஜி இல்லையா? ஆதார் நம்பர் நீங்கள் விவசாயிக்கிட்ட இருந்து வாங்கி நீங்களே டைரெக்டாக கொடுக்க முடியாதா? ஒரே நாடு ஒரே திட்டம்னு பேசுறீங்கல்ல, ஏன் ஒரே பட்டனில் வந்து எல்லா விவசாயிக்கும் பணம் போகிற மாதிரி பண்ணலாமே? எதுக்கு இன்னைக்கு விவசாயிலாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? யார் எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க? என்ன கேட்குறாங்க? எல்லாமே மறைச்சிட்டு நண்பர் சொன்ன மாதிரி ராமர் கோயில் கட்டிட்டோம், அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து கஞ்சா போதைப் பொருளை பற்றி பேசினாங்க. அது திமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு, அண்ணா திமுக ஆட்சியிலும் நடந்திருக்கு, காங்கிரஸ் கட்சியில் நடந்திருக்கு, பிஜேபி. இப்போ இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஏதோ கஞ்சானாங்க, சாரஸ், ஏடிஎஸ், ஹெராயின், கஞ்சா, மெட்டாஃபெட்டமைன், கொக்கைன், ஆஷிஷ் ஆயில், ஸ்டாம்பு எல்லாம் கோவா குஜராத் ஏர்போர்ட்டில் பிடிபட்ட சரக்கு. அதுவும் எவ்வளோ கணக்கில், டன்னு கணக்கில், வருஷத்துக்கு 3 டன்னுக்கு மேலே பிடிபடுது. அது ஏறிக்கிட்டு தான் போதை தவிர்த்து குறைஞ்ச பாடில்லை. இது எல்லாமே நாட்டையே நாசம் பண்ணுற நாசகார வேலைகள்.
நம்ம என்எஸ்ஏக்கு முக்கியம் கொடுக்குறோம், என்ஐஏ பத்தி பேசுறோம், தீவிரவாதத்தை பத்தி பேசுறோம். இளைய சமுதாயத்தை வந்து நாசமாக்குற பொருள்ங்க இது. இதே நீங்க குஜராத் போனீங்கன்னா ஸ்னேக் பைட், பிரவுன் சுகர், எல்எஸ்டி, எம்எஸ்டி, இவ்வளவு விஷயம் இருக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது மத்திய அரசு? நீங்க கரெக்டா கேள்வி கேட்டீங்க. நீங்க கேட்டதுக்கு திமுக கேள்வியோ அண்ணா திமுக கேள்வியோ இல்ல, இது இளைஞர்களுக்கு உண்டான கேள்வி. இது போதைப் பொருள் எப்படிங்க நாட்டுக்குள்ள வருது? ஒரு பெட்ரோலோ இல்ல ஒரு குண்டோ ராஜ்பவன்ல போட்டா நம்ம என்ன பண்றோம்? சென்ட்ரல் போர்ஸை வச்சு விசாரிக்கணும். இது வந்து ராணுவத்துக்கிட்டே இது தேவைப்பட்டா கூட விசாரிக்கலாம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பெட்ரோல் பம்புக்கு. இந்த நாட்டில் இந்த தேசத்துல எப்படி இவ்வளவு போதைப் பொருள்? இதெல்லாம் இங்க தயார் பண்றது கிடையாது, வெளியூர்ல இருந்து வருது. எப்படி இந்த தேசத்துக்குள்ள வருது? யாரு கடலை பாதுகாக்கிறது? யாரு ஆகாயத்தை பாதுகாக்கிறது? யாரு ரயிலை பாதுகாக்கிறது? யாரு? இது 3 வழியா தான் வருது. வண்டியில போறதுன்றது மாநிலத்திலிருந்து மாநிலத்தில் போறதுக்கு நீங்க மாநில அரசை கேட்கலாம், போலீஸை கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் எப்படி வருது உள்ள? இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்லாம் நிறைய சொல்றாங்க. அதுல ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒன்னு ஜல்ஜீவன் ஸ்கீம் சொன்னார், அண்ணன் கூட பேசினாரு. 50 விழுக்காடு வந்து மாநில அரசு வந்து கொடுக்குறேன். ஏங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம், அதாவது 10 வருஷம் இல்ல, ஒரு 30 வருஷம் வச்சுக்கோங்க, ஆத்து மணல் ஃப்ரீ. வீடு வேணும்னு கட்டுறவங்க ஆத்தோரத்துல இருந்து அவங்களே அள்ளி வண்டி மாடுல போட்டு கட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மணல் காசு, குடிக்கிற தண்ணி காசு. இந்த தண்ணியை வந்து காசாக்கி வியாபாரம் பண்றது யாரு? யாரோட கொள்கை அது? மத்திய அரசோட கொள்கை. அதை வேற வழி இல்லாம மாநில அரசும் என்ன பண்ணுது? இவங்க போய் வேர்ல்டு பேங்க்ல வாங்கினாங்க பாருங்க, கடன் எல்லாம் ஒப்பந்தம் போட்டு. அவன் வேர்ல்டு பேங்க் சொல்றான், நீ வந்து சும்மாலாம் தண்ணியை கொடுக்க கூடாது, காசுக்கு கொடு மக்கள்னு. நாங்க உழைச்சிட்டு வரியை யாருக்கு கட்டுறோம்? வேர்ல்டு பேங்க் கட்டுறோமா இல்ல அரசாங்கத்துக்கு கட்டுறோமா? யார் எங்களுக்கு இனாமா கொடுக்கணும்? காலங்காலமா பாட்டம் பூட்ட காலத்துல இருந்து குடிக்கிற தண்ணி இனாமா இருந்ததை இன்னைக்கு காசாக்கிட்டு அதுக்கு ஜல்ஜீவன் ஒரு திட்டத்தை போட்டுட்டு அந்த திட்டத்துக்கு வரியை வந்து எங்க கிட்டே வாங்கிட்டு அதை கிள்ளி கொடுக்கறது, அள்ளி கொடுக்கறது, அதுல அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. மொத்தமா எல்லாரும் இந்த வேலையை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. குடிக்கிற தண்ணி காசு கிடையாது, அப்புறம் எப்படி திடீர்னு காசாச்சு? அது தண்ணி கூட சொந்த மக்களுக்கு தண்ணியை கூட விலசமா கொடுக்க முடியலன்னா என்ன அரசாங்கம்? அது எந்த அரசாங்கம்? மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும். சரி திரு அக்னீஸ்வரன், அதாவது தமிழ்நாடு தேர்தல் களம் யாரை நோக்கி இருக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபேக் மோடி எல்லாம் ஆட்சிக்கு முன்னால தான் இப்போ வந்து வெல்கம் மோடின்ற அளவுல திமுக இறங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை மத்திய அரசு மீது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது சரிதானா? இல்லை, தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது 2 விஷயத்த சொல்லியிருக்கிறார். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எடுத்த அரசியல் நிலைப்பாடு, ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு நிர்வாகத்தில் வந்ததற்கு பிறகு, அப்போதும் திரு எடப்பாடி பழனிசாமி நாட்டில் முதலமைச்சராக இருக்கிற போதும் இதே மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். அப்பையும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர். இந்த பிரச்சனைகள் எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்தவர் தானே. அதன் அடிப்படையில் சொல்றாரு. ஒன்று, அப்போ அன்னைக்கு வெல்கம் பேக் மோடி, இப்ப மட்டும் ஏன் மாத்திக்கிட்டீங்க? எதிர்க்கட்சி ஆனது போற ஏன் நீங்க கோ பேக் மோடி சொன்னீங்க? அது அரசியல் நிலைப்பாடுன்றாங்க. ஆனா இதே நிலைப்பாடு நீங்க சொத்து வரியை 150% உயர்த்தினீங்களே, உயர்த்துறதுக்கு யார் மேல பழி போட்டீங்க? மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போட்டீங்க. மத்திய அரசாங்கத்தின் மீது 15வது நிதிக்குழு சொல்லுச்சு, அதனால நாங்க வந்து 150% உயர்த்தினேன்னு சொன்னீங்க. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் கடன் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே ஆட்சியில் இருந்தது தானே திமுக. 487 நீங்க என்ன சொன்னீங்க? சொத்து வரியை உயர்த்த மாட்டோம். கரெக்ட் தானே? ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பழிய மாத்தி போட்டாங்க பாருங்க. 15வது நிதிக்குழு சொல்லுச்சு, அதனால நாங்க ஏத்திக்கிட்டோம். தேர்தல் அறிக்கையில சொன்னதை நீங்க மறந்துருங்க. அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. இப்ப அதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நீங்க 2 விஷயத்தை நீங்க பார்க்கணும். நண்பர் கோட்டீஸ்வரன் சொல்லும்போது சொன்னாரு, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் நின்று பேசினார். மத்திய அரசு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அது கஷ்டப்படுதோ அல்லது ஊதாரித்தனமா இருக்குதோ அது வேற விஷயம். ஆனால் அவர் கஷ்டப்பட்டு கருமித்தனமா இருந்தா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணும்? அப்பா கருமித்தனமா இருந்தா அம்மா வச்சிருக்கிற காசை எடுத்து செலவழிக்கும். அந்த மாதிரி திரு மோடி அவர்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை இவர்கள் வாங்க முடியாமல் மாநில மக்களினுடைய வரிப்பணத்தை உயர்த்துகிறார்கள். ஒரு புறத்தில் 8,33,000 கோடி கடனை வாங்கி இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, மறுபுறத்தில் நீங்க பணமே வரல அப்படின்னு மத்திய அரசை குற்றம் சாட்டுறாங்க. நான் இப்ப கேட்பது, நீங்க குற்றம் சாட்டுவது நியாயம்தான், நான் என்ன இல்லைன்னு சொல்லல. ஆனால் மத்திய அரசு நீங்க வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்துங்கன்னு எதுவும் சொல்லலையே. 18 கடிதம் அனுப்பிச்சிச்சு. ஆனா மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி
52% மின்சார கட்டணத்தை உயர்த்தல. அப்போ மத்திய அரசை குறை ஒரு புறம், இந்த புறத்துல மாநில மக்களினுடைய வரி ஒரு புறம். இது வரைக்கும் இது அரசியலை தாண்டி ஒரு பொதுவான பார்வையாளனாக இந்த நாட்டு மக்களுக்காக நான் செய்ய வேண்டிய ஒரு சிறிய பதிவு. இந்த ஜிஎஸ்டி வந்ததற்கு பிறகு டெல்லியில இப்ப தமிழ்நாடு போட்டா இது திராவிட மண்ணு, அதனால நாங்க ஏத்துக்கிற மாட்டோம்னு கண்ணை மூடிக்கிடுவாங்க. ஏன்னா மூக்குக்கு முகக்கவசம், ஆனா கண்ணுக்கு கவசம் போடுகிறது பாரதிய ஜனதா அரசாங்கம். நான் கேட்பது, ஒரு ஆய்வுல சொல்றாங்க 2022-23 ஏழைகள் ஒரு நாளைக்கு 46 ரூபாய் தான் இந்தியாவில் செலவழிக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏழைகள் கொஞ்சம் நடுத்தர கொஞ்சம் மேல இருப்பாங்கல்ல, அவங்க 67 ரூபாய் செலவழிக்கிறார்கள். ஆனால் பணக்காரர்கள் இந்த 2022-2023 ஒரு நாளைக்கு 700 ரூபாய் செலவழிக்கிறார்கள். இது ஜிஎஸ்டி வந்ததற்கு பிறகு நம்ம ஆச்சாரி சார் அழகா சொல்லிட்டாரு. ஆனா மக்களுக்கு தான் ஆசீர்வாதமே கிடைக்க மாட்டேங்குது. இவர் சொல்றாருல பிளானிங் கமிஷன் இல்ல, பிச்சை எடுக்க வச்சிட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கு பிளானிங் கமிஷன் திட்டக்குழு என்பது மாண்டேக் சிங் அலுவாலியா என்பது ஒரு பொருளாதாரத்துறை பேராசிரியராக இருந்தார். ஆனால் சுப்பிரமணியம் என்று சொல்லவர் ஒரு பெரிய உயரிய பொறுப்பில் இருந்தவர் என்ன சொல்லிட்டார், இப்போ 45% இருந்ததை நீங்க 38 குறைங்கன்னு சொல்ல சொன்னார்னு யார சொல்றாரு? நாட்டினுடைய பொறுப்பான பதவி பிரதமர் பதவி, பிரதமரை குற்றம் சாட்டுகிறார். சரி, ஒரே நீங்க சொல்றதுல இருந்து ஒரே ஒரு கேள்விதான். மத்திய அரசு பணம் தரலன்றதை ஒத்துக்கிறீங்க, மாநில அரசுக்கு வேற வழி இல்லாம வரி போடுதுன்றதை குறை சொல்றீங்க. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, கோட்டீஸ்வரன் அவர்களும் சரி, அக்னீஸ்வரன் அவர்களும் சரி, இருவரும் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு ஒரு நியாயமான கேட்கின்ற நிதியை கொடுக்கலன்னு சொல்றாங்க. நீங்க வெள்ளை அறிக்கையில் இருக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டினாலும் அதுல உண்மைத்தன்மை இல்லை, அது நம்பகத்தன்மையாக இல்லை. மத்திய அமைச்சர் தாக்கல் செய்த வெள்ளை அறிக்கை கூட நம்பகத்தன்மை இல்லை, அதுல பெருசா புள்ளி விவரங்கள் இல்லைன்னு அமுதரசன் சொல்றாரு. அதாவது அவங்க மத்திய நிதி அமைச்சர் எப்ப பாராளுமன்றத்துல பேசினாலும் உடனடியா திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோட முதல் கட்ட வேலை என்ன தெரியுங்களா? அவங்கள பேச விடாம நிறுத்துறது, வெளிநடப்பு பண்றது. அப்புறம் எப்படி அவங்களுக்கு அங்க என்ன பேசுனாங்க, என்னத்த சொன்னாங்க, அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அல்லது என்ன டிஆர் பாலு மாதிரி எழுந்திரிச்ச உடனே எங்களுடைய அமைச்சர் திரு முருகன் அவர்களை அன்ஃபிட்னு அவமானப்படுத்துறது, இதுதான் அவங்க பண்ணிட்டு இருந்தது. கடந்த 5 வருஷமா இவங்கள இருந்த 38 எம்பிக்கள் இங்க டெல்லியில இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு இந்த எம்பி லேடுன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதுல கொடுத்த பணத்துல இவங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்களா, நாங்க எந்தெந்த தொகுதியில என்னென்ன திட்டம் பட்டோம்னு பண்ணல. ஏன்னா இவரு நண்பர் ஒருத்தர் தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நேரடியா வெஸ்ட் பெங்காலுக்கும் போயிட்டாரு. அந்த புள்ளி விவரத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு, தயவு செய்து கொஞ்சம் கேட்டுக்கோங்க. வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை 2016-2017 35,000 கோடி, இது டைரக்ட் டெவல்யூஷன் மட்டும் நான் சொல்றேன். 2017-18 வெஸ்ட் பெங்காலுக்கு 40,000 கோடி, 18-19 44,600 கோடி, 19-20 40,628 கோடி, 20-21 40,310 கோடி, 21-22 53,774 கோடி. இது வெஸ்ட் பெங்காலுக்கு மட்டும். ஏன்னா நீங்க கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு டைரக்ட் டிரான்ஸ்ஃபர், டைரக்ட் டாக்ஸ்ல அதே மாதிரி இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், இதுல இருந்து மட்டும் நாங்க டெவல்யூஷன் பண்ணது, அதனுடைய அறிக்கையும் நான் சொல்றேன். 60,000 கோடி, 67,000 கோடி, 74,000 கோடின்னு வந்துகிட்டே இருக்குது. ஆனா இங்க என்ன பிரச்சனை தெரியுங்களா? இவங்க பிரியன் சார் சொன்னார் இல்லீங்களா, நாங்க 51% நாங்க வச்சுக்கிறோம், 49% நாங்க பிரிச்சு கொடுக்கிறோம் அப்படின்னு. அது ஒரு மத்திய அரசோட கடமை. ஏன்னா பாதுகாப்பு எங்கள்கிட்ட இருக்கிறது, ராணுவம், இந்தியன் ஏர்போர்ஸ், இந்தியன் நேவி, கோஸ்ட் கார்டு, எல்லையை பாதுகாக்கிறதுக்கு, எல்லையில இன்னைக்கு சாலை வசதி, எல்லையில கம்யூனிகேஷன் வசதி, ஏர்போர்ட், சீபோர்ட், இதெல்லாம் யாரு? எங்களுடைய பண்ண போறோம். சோ எங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். மத்திய அரசுக்கு என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அந்த பணிக்கு பணம் தேவை. அந்த பணத்தை நாங்க எடுத்துக்கிட்டு மீதி நாங்க பிரிச்சு கொடுக்கிறோம். ஆனா இவர் சொன்னார் இல்லீங்களா, பிவிஆர் சுப்பிரமணியம் சொன்னாரு அப்படின்னு. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன். அவரு முழுக்க திருப்தி சொன்னாரு. உதயச்சந்திரன், அதாவது பிவிஆர் சுப்பிரமணியம் மாதிரி ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர். இந்த ஐஏஎஸ் ஆபீசருங்கெல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு பிறகு வேற மாதிரி பேசுவாங்க. பணியில இருக்கும்போது நிதிக்குழுவின் தலைவர், இப்போ நிதிக்குழு 15வது நிதிக்குழுவின் தலைவர், அவர் பேசுற சேர்மன். அதாவது
அவர் சொன்ன பீரியட் எதுன்றத நான் சொன்னேன். அப்ப அந்த சமயத்துல அவர் ஒரு IAS ஆபீசரா இருந்தார், அதை சொல்றேன். இன்னைக்கு உதயச்சந்திரன் சொன்னது அதை அவர் கொஞ்சம் மறுக்க சொல்லுங்க பாப்போம். என்ன மறுக்க மாட்டாரு. இல்ல உதயச்சந்திரன் என்ன சொன்னாரு சொல்லுங்க, நம்ம கேட்போம். உதயச்சந்திரன் என்ன சொன்னாரு? இல்ல உதயச்சந்திரன் மத்திய அரசுடைய நிதி நிர்வாகம் மாநிலங்களை பொறுத்தவரை சரியாக செல்கிறது. அதை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. நான் சொல்லி கேட்டேன், ஒருவேளை நான் கேட்டேன் அவர் எதுல சொன்னாரு அதையும் தெளிவா சொல்லிருங்க. ஏதாவது ஒரு கருத்தரங்கத்துல இல்ல யூடியூப்ல ஒரு ப்ரோக்ராம்ல வந்துச்சு, அதை நான் கேட்டேன். திரு கோட்டீஸ்வரன், நீங்க மேற்கு வங்கத்துக்கு நிதி கொடுக்கலன்னு சொன்னீங்க, அதற்கான விஷயங்களை அதான் கரெக்ட். ஆசீர்வாத அண்ணனோட பதில் கரெக்ட். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு அவர் என்னன்னா ஒரு பாதி பதில் சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா 1 லட்சம் கோடி பாக்கின்னு சொன்னேன். 45,000 கோடி கொடுத்துருக்காங்க, 44,000 கோடி கொடுக்கலன்னு சொல்ல. வருஷம் கொடுக்கறதுல கிள்ளி கொடுக்குறீங்க, மொத்தமாக கொடுக்கல. அதனால தான் அந்த அம்மா ஐயோ அம்மான்னு கத்துறாங்கன்றதான் சொன்னேன். இது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டுக்கும் இது பாக்கி இருக்கு. என்னைக்கு ஃபினான்ஸில் சொன்னாங்கன்னு சொன்னீங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது உதயச்சந்திரன் அவர்கள் பிரஸ் மீட்லேயே சொன்னார், பத்திரிகையாளர் சந்திப்பில். என்னன்னா 11 கோடியிலேருந்து 12,000 கோடி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு தேவைப்படுது. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்கிற திட்டம் இது. இதற்கு அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல. அதேமாதிரி EBயில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி கடனும் நஷ்டமும் சேர்ந்து இருக்கு. மத்திய அரசு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்தா இந்த இதெல்லாம் வேணும். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20,000 24,000 கோடி வரி கட்டுறாங்க, வட்டி கட்டுறாங்க. இந்த வட்டியையே குறைக்கலாம் மத்திய அரசு பணம் கொடுத்தா. வருஷம் இவ்வளோ காசு மிச்சம் பண்ணலாம்லாம் சொன்னாங்க. இதில் ரொம்ப இன்னொன்று, இந்த வரி பிரச்சனை காசு பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. CMO மேலே இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னன்னா, மத்திய அரசு காசு கொடுக்கலன்னு சொல்றாரு. கூடவே பாருங்க, என்ன விலைவாசி பாருங்க. பெட்ரோல் விலை 100 ரூபா, டீசல் விலை அதே கிட்டத்தட்ட, சிலிண்டர் 918 14 கிலோ, கமர்ஷியல் சிலிண்டர் 2000 ரூபா. 47 கிலோ சிலிண்டர் வாங்கணும்னா ஹோட்டல் நடத்துறவங்க 5000 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. இதெல்லாம் யார் தலையில விடியும்? யாரு இது? நான் பேசுறது மக்கள் பிரச்சனை. இதுக்குள்ள இருக்கிற நுனி அரசியலுக்குள்ள நான் போல. இவங்க அவங்கள கொள்கை ரீதியா சம்பாதிக்கிற காசு, உழைக்கிற காசு ஜனங்களுக்கு எங்க போகுது, அந்த கேள்விக்கு பதில் வரல. 45 விழுக்காடு இருந்தது, 38 விழுக்காடா நீங்க டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸை குறைச்சிங்க. 8 விகிதாச்சாரம் குறைச்சிட்டு மக்களுக்கு மாநில அரசும் வரியை ஏத்துது, மத்திய அரசும் வரி சலுகை கொடுக்கல, வரியை ஏத்துது. அப்படின்னா மக்கள் எங்க தான் போவாங்க? சரி திருப்பிரியன். இல்லை, அடிப்படையாக நீங்கள் இந்த இதில் அரசியல் இருக்கான்றது முக்கியமான பாயிண்ட்டாக நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக அதாவது பொதுவாக தமிழ்நாட்டுடைய தென்பகுதிகளில் பாஜக ஓரளவுக்கு ஒரு ஆதரவு இருக்குது, ஒரு கணிசமான ஆதரவு இருக்குது அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டம் இருக்குது. லாஸ்ட் எலெக்ஷன்ஸில் அவங்க 4 தொகுதிகள் அந்த ஏரியாவில் தான் அவங்க நின்னாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு வெள்ளம், இந்த சேதங்கள்லாம் வந்திருக்கும்போது மத்திய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்வர் அங்கே எடுத்து வைக்கிறது நிச்சயமாக அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு ஒரு சங்கடமான ஒரு நிலைமையை உண்டாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். எந்தெந்த விதத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டை முடக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் மூலமாக பல்வேறு தொந்தரவுகள், அதிகாரத்தை பறிப்பது மூலமாக பல்வேறு தொந்தரவுகள், கடன் வாங்குறது மாநில அரசோட உரிமை, மாநில அரசோட சட்டமன்ற லெஜிஸ்லேச்சரோட உரிமை கடன் வாங்குறது. ஆனால் அரசியல் சட்ட பிரிவு 293 காமிச்சு அந்த கடன் வாங்குறதா எங்கிட்ட முன் அனுமதி வாங்கணும்னு ஒரு மத்திய அரசு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இத்தனைக்கும் மாநில அரசோட கடன் அந்த GDPயில் அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் சொன்ன லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது கடன் வாங்குறதுல பிரச்சனை பண்ணுறீங்க, கவர்னர் மூலமாக பிரச்சனை பண்ணுறீங்க, அதிகாரத்தை பறிக்கிறது மூலமாக பிரச்சனை பண்ணுறீங்க, நிதி கொடுக்காதது மூலமாக பிரச்சனை பண்ணுறீங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் கூட இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், எதிர்கட்சிகளான ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுறாங்கன்னா அவங்க நிதி மேலாண்மை சரியாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுடைய 100 ரூபாய் தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு வரி வருமானம்னா அதில் 78% ஸ்டேட்டோட சொந்த வரி வருமானம். அதில் தான் அவங்க இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அதனால் மத்திய அரசு கொடுக்கணும், அது உங்களுடைய கடமை. கொடுக்கலன்றதை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியது முதல்வர் ஸ்டாலினோட கடமை. மக்கள் அதை புரிந்து கொண்டு 2-3 தடவை பிரைம் மினிஸ்டர் ஏன் கோபேக் மோடி ஏன் காட்டல அப்படின்னு கேட்குறாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி காட்டுறாங்க, அது வேற விஷயம். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பல்வேறு அறிக்கைகள் கேட்கிறாரு. எதிர்கட்சி அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக இதே சிக்கல் தானே. அரசாங்க விழால வரும்போது கோபேக் மோடி காமிக்க முடியாது சார். அதுக்கு தவிர பாசிச அரசு எல்லாத்தையும் அறிக்கையில விட்டு தானே இருக்காங்க, இன்னைக்கு பேசுறதெல்லாம் சொல்லி தானே இருக்காங்க. ஒரு அரசாங்கத்தில் அரசாங்க ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நீங்க பண்ண முடியாது இல்லையா? அதனால நீங்க ஒரு எதிர்கட்சிக்கும் ஒரு ஆளுங்கட்சிக்கும் there is a difference. நீங்க பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கு 1 பைசா கூட கொடுக்கல இதுவரையும். அதிமுக ஏதாவது குரல் எழுப்புமா? கோபேக் மோடி சொல்லுமா?
நீங்க தான் பிரிஞ்சு வந்துட்டீங்க இல்லையா? சரி. கோ பேக் மோடி சொல்றீங்களா நீங்க? சரி, தைரியம் இருக்கா? திரு அமுதரசன், அதாவது கடைசியில மக்கள் தான் வரியை வந்து சுமக்குறாங்க அப்படின்றத சொல்றாரு. இந்த மூன்று குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். முதல்ல வந்து இப்போ வந்து ஏன் வெல்கம் பேக்னு சொல்றாங்க அப்படின்னா, வெல்கம் பேக் வந்து அரசு சார்பா வரும் பொழுது அவங்க அனுசரிக்கிறோம், எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதும் நாங்க எதற்காக கோ பேக் சொன்னோம், கருப்பு கொடி காட்டணும் அப்படின்னா, அன்னைக்கு அதிமுக ஆளுங்கட்சி, அப்பொழுதும் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, வரித்தொகை, பினான்ஸ் கமிஷன் கொடுத்தது, அது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கல அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கு எதிர்க்கட்சியினுடைய மாண்பு அதை காப்பாற்றணும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி, எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி, மாநில உரிமைகள் சார்ந்து பேசுறாரா அப்படிங்கிறது ஒண்ணு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த செஸ் ஒலிம்பியாட்டுக்கு வந்தாங்க. அதன் பிறகு இப்போ சமீபத்தில் திருச்சி நிகழ்ச்சிக்கு வந்தார் ஏர்போர்ட் திறக்கிறதுக்கு. அதன் இடையில வந்து ஒரு லைவ் ஆன்லைன்ல கான்வர்சேஷன் எல்லா மாநிலத்தினுடைய முதல்வர்கள் எல்லா நேரங்களிலையும் மாநில உரிமையை மீட்டெடுப்பதற்கான நிதியை பெறுவதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சியாக இருந்து கோபேக் என்ன காரணத்துக்காக சொன்னமோ அதை ஆளுங்கட்சிகளாக முதலமைச்சரை நேரடியாக கேட்கிறாரு. மூன்றாவது, பாஜக உறுப்பினர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒன்றிய அரசு வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கறது இல்லாம எங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப என்னென்ன செலவுகள்? ரோடு போடுறோம், ராணுவத்தை காப்பாத்துறோம்னு. இந்த 10 ஆண்டு காலத்துல தான் இந்திய வரலாற்றில் சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இல்லாத அளவிற்கு, 25 கால சுதந்திர இந்தியாவில் இல்லாத அளவிற்கு ராணுவ வீரர்கள் எங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லைன்னு போராட்டம் நடத்தினது யாருடைய ஆட்சி காலத்துலனா, மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல. இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடால இறக்கக்கூடிய குழந்தைகள் அதிகம் உள்ள ஒரு நாடா இந்தியா இருக்குதுன்னா அது மோடியுடைய ஆட்சி காலத்துல. இன்னும் பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா பண்றாரு? அந்த மங்கி பாத்துக்கு செலவு பண்ண தொகை மட்டும் 1900 கோடி ரூபாய் விளம்பர செலவு மட்டும் இவர் இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் முடிச்சிடுறேன் 4900 கோடி ரூபாய். அது மட்டும் இல்ல, அதாவது இந்த அருங்காட்சியகம், ராமர் கோயில் அருங்காட்சியகம் உத்தரப்பிரதேசத்துல 2800 கோடி ரூபாய். அவங்க வரலாற்றுல சொல்லியிருக்கிறாங்க சரஸ்வதி நாகரிகத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தோன்றதுக்காக 5000 கோடி ரூபாய். அப்படி தொடர்ந்து இதெல்லாம் யாருடைய காசு? தமிழ்நாட்டு மக்களுடைய காசு மட்டும் இல்ல, இந்திய மக்களுடைய காசு. அந்த வரி பணம் எல்லாம் எங்க போகுதுன்னா இப்படிதான் வெட்டியா போயிட்டு இருக்குது. பிரயோஜனமான இந்த செயல்பாட்டுக்கு உங்களுக்காக தான் கோ பேக் மோடி சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க அவர்களுக்கு நிதி வாங்குறதுக்கு நீங்களும் அழுத்தம் கொடுங்கன்னு சொல்றாரு. இப்ப நீங்க வந்து அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது ஆளுகிற முதலமைச்சரை பார்த்து, ஆளுகிற அரசாங்கத்தை பார்த்து என்ன சொன்னீங்க? முதுகெலும்பு இல்லாத அரசாங்கம். நீங்க முதுகெலும்பு இருக்கக்கூடிய அரசாங்கம், 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய அரசாங்கம் நீட்டு விலக்குக்கு வந்துருச்சா? ஆனால் அதிமுக அரசாங்கம், அதிமுக உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சும் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தும் நீங்கள் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு ஏன் உங்களால் கொண்டு வர முடியவில்லை? இது ஒண்ணு. இன்னொன்னு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களை இப்பொழுது கர்ஜனை மொழியாக இன்றைக்கு செயல்படுகிறார் சொல்றாங்க. ஆமா சார், தேர்தல் வரப்போது போது உங்க கர்ஜனை மொழி தான் நீங்க சொல்லுவீங்க, அடைமொழி கொடுப்பீங்க. நான் கேட்கிறேன், இதே நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி அவர்கள் இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க? மதுபானத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க முதல் முறையை விலை ஏத்துனீங்க. விலை ஏத்தி 36,100 கோடி ரூபாய் விலை ஏத்துனீங்க. இப்ப 45,000 கோடிக்கு. சரி, இது முடிச்சுறேன். நீங்க இல்ல போன கேள்வி ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க வரி வருவாயை பெருக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி. ரெஜிஸ்ட்ரேஷன்ல 20,000 கோடி திட்டமிட்டு இருக்காங்க. திட்டமிட்டு அது அரசாங்கம் கொண்டு வர முடியல. அதனால இதுக்கு முன்னாடி இல்ல நெறியாளர் கேட்டீங்களுக்கு தான் நான் பதில் சொல்றேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காக நீங்க ஏன் மத்திய அரசு கோ பேக் மோடி சொல்லி ஃபண்ட்ஸ் கேட்க கூடாது? அதத்தான் எல்லா விஷயமே நீங்க ஆளுகிற அரசாங்கம் நீங்க தானே பொறுப்பு. எதிர்க்கட்சியா இருந்தபோது திமுக கேட்டதுல இப்ப நீங்க கேட்கலாமே. நாடகம் இதுதான். கேலோ மட்டும் நீங்க கூப்பிடுறீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நாங்க சொல்றோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக வந்ததுக்கு பிறகு எந்த வரியையாவது சொல்ல வேணாம். விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. திமுகவுக்கும் வந்து விவசாயிகள் அணி இருக்கு. ஒரு 1000 பேர் நீங்க உங்களுக்கு 10 வினாடி பேச விடுங்க தயவு செய்து ப்ளீஸ். அதாவது
கோ பேக் மோடின்றது பழைய காலம், நான் வெல்கம் கேட்ட மோடி கேள்விக்கு தான் பதில் புதிய சொல்லுங்க. காலம். நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க சொல்லல. சார் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். முதல்ல கேட்ட தயவு கேள்விக்கு செய்து பதில் நீங்க சொல்லவே இல்ல. பேசுனது. முடிச்சிருங்க வெல்கம் மோடி தான். இப்ப வெல்கம் மோடி என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் மோடி அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். நல்ல நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம், பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேர்தல் முடிவுகள் அதை சொல்லும். அது கோ பேக் மோடியா வெல்கம் மோடியா என்பதை நம்ம பொறுத்து இருந்து வெல்கம் பார்க்கலாம். மோடின்றது கண்டிப்பா தெரியும். சரி சரி பொறுத்து இருந்து பார்க்கலாம். விருந்தினர்கள் அது மாதிரி நீங்க அறிவிக்காதீங்க. பேரிடரத்தை சரி, அறிவிக்க சரி. சொல்லுங்க. நன்றி அக்னீஸ்வரன். சார், விருந்தினர்கள் ராமர் அனைவருக்கும் கோயில்ல நன்றி. கட்டினது மீண்டும் ஒரு எங்களோட நிகழ்ச்சியில் பெருமை சந்திக்கலாம் சார். நண்பர்களே. அதுதான் வணக்கம். நான் சொல்றேன் கடைசியா. ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது